வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் விருச்சிக ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். ஓகே, சோபகிருது வருடம் முடிஞ்சு இப்போ குரோதி வருடத்துக்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். ஏப்ரல் 14 தமிழ் தேதிக்கு சித்திரை 1 பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸை தான் நம்ம ஒரு வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிற ராசி விருச்சிகம். ஸோ காலபுருஷனுக்கு 9ஆம் ராசி, ஒரு ஸ்திர ராசின்னு சொல்லலாம். ராசிநாதன் செவ்வாய் சனியோடு இருக்கும்போது தான் இந்த வருஷம் பிறகுது. ஸோ உச்சபட்ச கோவத்தில் தான் இருக்கீங்க விருச்சிக ராசிக்காரங்களாம். பெரிய விரக்தியிலையும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்லேயும் தான் இனிமேல் என்ன இருக்குது அப்படிங்கிற நிலமையில தான் இருக்கிறீங்க. எனக்கு புரியுது. பட் ஆனால் மாறப்போகுது, லைஃப் மாறப்போகுது, நல்லா இருக்க போகிறீங்க, நம்புங்க, நடக்கும். ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத நான் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேங்க. ஒவ்வொரு செக்டாருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது எப்படி இருக்குங்கிறத நம்ம விலாவரியாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் பீப்புள். ஸோ சொந்த தொழிலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னா, 10ஆம் அதிபதி 6ல் உச்சமாக இருக்கிறாரு. ஸோ நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, பிஸ்னஸை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்காவது போகலாமா, இந்த அளவுக்கு லாஸாக கொடுக்குது பிஸ்னஸ்ஸு, பெருசாக எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லையே அப்படிங்கிற தாட்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படி உள்ளவங்க, ஏன்னா ஜாபை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் பிஸ்னஸ் ஹவுஸில் போய் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, 2 இன்கம்மை கொடுப்பாரு. மோஸ்ட்லி ஒரு வேலையில் இருந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற நிலமையை நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களால் ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த பிஸ்னஸை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் ஒரு வேலையை நீங்கள் தேடிக்கிட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த டெசிஷன் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான டெசிஷனாகவும் இருக்கும். சரி, ஓகேங்க, நாங்கள் ஜாபில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஜாபில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, நிறைய பேர் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசிக்காக இது என்ன சொல்ல வருதுன்னா, கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் சரி, பிஸ்னஸும் சரி, கரியரும் சரி, 3மே ஸ்ட்ராங் ஆகுது. அப்போது செகண்ட் ஹவுஸும் ஆக்டிவேட் ஆகிறதுனால மல்டிபிள் இன்கம் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு இந்த கிரக அமைப்பு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு செக்டாரில் இருந்துட்டு உங்களால் இன்னொன்று பண்ண முடியும், உங்களுக்கு டைமும் உங்கள் ஹெல்த்தும் அலோவ் பண்ணுது, அதுக்கான பொட்டென்ஷியலும் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுத்து இன்னொரு இன்கம் சோர்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப நல்லா இருக்க கூடிய ஒரு நல்ல வருஷம் தான் இந்த வருஷம். சரிங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்க போது, ஜாப் நல்லா இருக்க போது, ரொம்ப நாளாக அலைன்ஸ் தேடிட்டு இருக்கோம், எங்களுக்கு அலைன்ஸ் எப்படி இருக்கும், ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, 5ஆம் அதிபதி குரு 7ல் இருக்கிறாரு. 7ல் உள்ள சுக்கிரன் 5ல் உச்சமாக இருக்கிறாரு. 5-7 பரிவர்த்தனை. ஸ்ட்ராங்கான ஒரு லக் ஃபார் லவ் மேரேஜ் இஸ் தேர். காதல் திருமணம் நிச்சயமாக நடக்கும். ரொம்ப வருஷமாக பிரச்சனையில் இருக்குது, பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த வருஷம் பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டோட லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்டர்கேஸ்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இப்படி தான் நான் அப்போ என்னால் லவ்வே பண்ணல, அப்போ எனக்கு கல்யாணம் நடக்காதான்னு நீங்கள் கேட்க வேணாம். 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணோ ஒரு பையனோ கிடைப்பார். நமக்கு சில ஆசை இருக்கும்ல, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் எப்படி இருக்கணும், பொண்ணு இப்படி இருக்கணும், பார்க்க எப்படி இருக்கணும், கேரக்டர் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கணும், என்ன இந்த மாதிரி என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த மாதிரியான ஆசையெல்லாம் நமக்கு இருக்கும். அது நேச்சுரலானது, அழகான ஒரு விஷயமும் கூட. அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. ஸோ இதை விட என்ன வேணும்? அந்த 7-5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. விருச்சிகத்துக்கு மேரேஜ்க்கான டைம் வெரி வெரி எக்ஸலண்ட். ஸோ எப்போது அந்த ஏப்ரல் டு ஜூனுக்குள்ளே கண்டிப்பாக அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். மேரேஜ் லைஃப்பும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. சரிங்க, நாங்கள் ஆல்ரெடி மேரிட் கப்பிள், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 5-7 ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க ரொமான்ஸ் பண்ணக்கூடிய டைம். இன்டிமேசி அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அதிகமாகும். ஸோ இருக்கிற பழைய சங்கடம், கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் ஃப்ரூட்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இதெல்லாம் சொல்லிட்டீங்க. சைல்டு பர்த் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அதுவும் நல்லா இருக்குது. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கானா, ஆமாம், ஒரு கட்டத்தில் எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னா காலம் மாறும்போது எல்லாத்துலேயும் நம்ம நல்லா தான் இருப்போம். ஸோ அந்த நம்பிக்கை தான் நம்ம மனசுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவை. சைல்டு பர்த்தும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நேச்சுரல் ப்ரெக்னென்சி, நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது நிறைய மேஜர் விருச்சிக ராசிக்காரங்களில் உள்ள பெண்களுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிட்டோம், ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸோ ஏதோ இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோனாலும் ட்ரீட்மெண்ட் சித்திக்கும். சனி நல்லா இருக்கிறதுனால ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அலோபதியை விட. பட் ஆனால் மைண்டை கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால என்ன தான் பிளானட்ஸ் நல்லா இருந்தாலுமே என்ன ஆகுது அப்படின்னா,
நம்ம மனசு சரியில்லை. நம்ம எதையோ நினச்சி யோசிச்சுட்ருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்கோம். மைண்ட் எதையோ ஒன்று ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப நெகட்டிவாகவே இருக்குது மைண்டு. எவ்வளோ நான் வந்து என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு அட்வைஸை ஒரு ஆஸ்ட்ராலஜர்ட்டேருந்து கேட்டாலும் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்னா பட்ட அடி அப்படி. அதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். உங்களுக்கு வந்து விரக்தி மனப்பான்மை மட்டும் இப்போதைக்கு வேண்டாம். நார்மலான ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. பாசிட்டிவான பிளானட்ஸ் உங்கள் மைண்ட் செட்டை பாசிட்டிவாகவும் மாற்றும். சரி, ஓகேங்க. சைல்டு பர்த் எப்படி இருக்குது? நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா வாங்கலாமான்னா தயவு செஞ்சு வேண்டாம். அங்கே தான் வில்லங்கமே இருக்குது. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு வில்லங்கம் முடிச்ச ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒழுங்காக டாக்குமெண்ட்டை செக் பண்ணாமல், கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ப்ராப்பர்ட்டியான்னு செக் பண்ணாமல் வாங்கிட்டு அல்லது முன்பணம் வாங்கிட்டு ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதையுமே தயவு செஞ்சு அடுத்த 3 மாதத்துக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கூட அதில் பாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன சிட்டு தான் போட்டேன், ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு சீட்டு போட்டேன், அதை எடுத்துகிட்டு வந்து போயிட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைக்கெலாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களோட உடைமைகள்னு சொல்லுவோம், கோல்டு ஜுவல்லரியாக இருக்கட்டும், உங்கள் பர்ஸு, அதில் உள்ள பணம், இது எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த உடைமைகளை வந்து நீங்கள் தொலைக்கக்கூடிய ஒரு பிராப்தமும் இருக்குது. ஏன்னா சுக்ரன் ராகு கன்ஜெக்ஷன் இருக்குது. 12ஆம் அதிபதி சுக்ரன் ராகுவோட சேர்றதுனால 12 அப்படிங்கிறது லாஸு. ராகுங்கிறது ஏமாற்றக்கூடிய கிரகம். ஸோ எங்கேயோ ஒரு ஏமாத்துறதுனாலையோ இல்லை ஒரு கவனக்குறைவுனாலேயோ உங்களுடைய மணியோ இல்லை ஒரு ஆசட்டோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், நாங்கள்லாம் விருச்சிக ராசி, ஆனால் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் திரும்ப இந்தியாவுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அது நடக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 5ல் உச்சமாக இருக்கிறாரு. ஸோ ரொம்ப நாளாக ஃபாரினில் இருந்துட்டேன், போதும் நான் திரும்ப வரேன்னா வந்துடலாம். அதே மாதிரி ஃபாரினில் போய் டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கேன், ஏன்டா வந்தோன்னு இருக்கேன், திரும்ப என் நாட்டுக்கே போயிடலாமான் இருக்கேன், அங்கே போயாவது ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நல்ல டிசிஷன் தான். யோசிக்காமல் கிளம்பி வாங்க, போனது போகட்டும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே பிளானட்ஸ் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்க போகிறீங்க. ஓவராலாக ஒரு கன்சல்டேஷன் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. உங்கள் தசா புத்திங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இது வெறும் கோச்சாரம் தான். சரிங்க, நாங்கள் வந்து படிச்சுட்ருக்கோம், எங்களுக்கு வந்து எஜுகேஷன் எப்படி இருக்குன்னா 4ல் சனி செவ்வாய். ஸோ நிறைய பேர் படிப்பை நிறுத்திடலாமான்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையும் டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் சனியும் செவ்வாயும் கொடுத்துட்ருக்காங்க. டீனேஜில் உள்ள விருச்சிக ராசி பிள்ளைங்க வந்து லவ்வில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விருச்சிக ராசி குழந்தைங்க டீனேஜில் இருக்காங்க, நீங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா குழந்தைய கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருங்க, ஒரு மாரல் சப்போர்ட் கொடுங்க. ஏதாவது பிரச்சனைனாலும் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓப்பன் மைண்டட் பேரண்ட்ஸாக இருங்க. இதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேபி அந்த சின்ன பிள்ளைங்களே பார்க்குறீங்கனாலும் இப்போ யூடியூப்பில் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சூஸ் பண்ணுறதுக்கான வயசு இல்லை, சரியான நபரை சூஸ் பண்ணுறதுக்கான நேரமும் இல்லை. தயவு செஞ்சு ரிலேஷன்ஷிப்னு எதுவுமே வேண்டாம். ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு. சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நாட் ஜஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு டேலண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ், மெடிக்கல் என்ட்ரன்ஸ்னு ஏதோ ஒன்று எழுதுறீங்கனாலும் அதுக்கான பிராப்தம் இருக்குது. நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைங்க வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து எழுதுங்க. ஓவராலாக பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு பாசிட்டிவ்ஸ் தான் நிறையா இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸுங்க. உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேக பலன் தெரியணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசால வாழ்த்திக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் விருச்சிகம். நன்றி, வணக்கம்.